வணக்கம். அன்பான பெரியவங்களே, தாய்மார்களே, என் உயிருக்கு உயிரான தம்பி தங்கச்சிகளே, இன்னைக்கு நாம பேசப் போறது சாதாரண சமயக் கதை இல்ல. மனுஷன் பிறந்ததுக்கு அர்த்தம் என்னன்னு வள்ளலார் பெருமான் நமக்கு காட்டின வழி. 1. சன்மார்க்கம்னா என்னங்க? அது ஒரு மதம் இல்ல, சைவம், வைணவம், கிறிஸ்தவம், இஸ்லாம், இதுக்கெல்லாம் மேல இருக்கிற ஒரு உண்மை வழி. மனுஷனை சாவுல இருந்து, துன்பத்துல இருந்து, அறியாமை இருட்டுல இருந்து தூக்கி விடுற அருள் வழி. கடவுளை கோயில் கோபுரத்துல தேடாதீங்க, உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற ஒளியா பாருங்கன்னு சொல்ற வழி அது. 2. 4 படி இருக்கு பாருங்க. முதல்ல தாச மார்க்கம், கடவுளுக்கு வேலைக்காரன் மாதிரி இருக்கிறது. அப்புறம் சர்ப்புத்திர மார்க்கம், அப்பா பிள்ளை மாதிரி. 3வது சக மார்க்கம், நம்பன் மாதிரி பழகுறது. கடைசியா வர்றதுதான் சன்மார்க்கம். அங்க நான் வேற, கடவுள் வேற இல்ல, அவனே நான் கலந்துடுற ஒருமை அனுபவம். அதோட உச்சம்தான் சுத்த சன்மார்க்கம். 3 ஷடாந்தம்னு ஏன் சொல்லிட்டோம்? நம்ம முன்னோர்கள் 6 பெரிய முடிவுகளை சொன்னாங்க. வேதாந்தம், சித்தாந்தம், போதாந்தம், நாதாந்தம், யோகாந்தம், கலாந்தம். 6 பெரிய மலை மாதிரி. வள்ளலார் என்ன பண்ணாரு தெரியுமா? இந்த 6ஐயும் தாண்டி 6ஐயும் சேர்த்து ஒரே குடைக்குள்ள கொண்டு வந்தாரு. அதுக்கு பேருதான் சமரச சுத்த சன்மார்க்கம். 4 சமரசம் என்ற ரகசியம். சமரசம்னா சமாதானம். சண்டை இல்ல, என் சாமி பெருசு, உன் சாமி சிறுசுன்னு பேச்சே இல்ல. எல்லா மதமும் எல்லா யோகமும் கடைசியா போய் சேர்ற இடம் ஒண்ணுதான். எல்லாம் ஒன்னே உணர்ற மனசுதான் சமரசம். 5 சுத்தம் என்ற சொல்லுக்கு அர்த்தம். சுத்தம்னா வெள்ளை வேட்டி கட்டுறது இல்ல, சாதி இல்ல, மத முத்திரை இல்ல, சடங்கு சம்பிரதாயம் இல்ல, நான் இன்னார்னு அடையாளம் இல்ல. எல்லாத்தையும் கழட்டி வச்சிட்டு வெறும் அருளா நிக்கிற நிலை, அதுதான் பேர். உருவம் தாண்டின சிவனானம். 6 இதுக்கு முதல் பயிற்சி என்ன? ரொம்ப சிம்பிள்ங்க. கொல்லாம இருக்கணும், ஜீவகாருண்யம் வேணும், பொறுமை, சாந்தம், அடக்கம், நல்லதை நினைக்கணும், நல்லதை பேசணும், நல்லவங்க கூட சேரணும். இதுதான் சமய சன்மார்க்கத்தோட அஸ்திவாரம். 7 கொஞ்சம் உள்ள போனா அங்கதான் தத்துவமசி, சிவோகம், நீயே அது வேதம் சொல்லுது. புத்தகத்துல படிக்கிறது இல்ல, உள்ளுக்குள்ள அனுபவமா உணர்றது. 8 சுத்த சன்மார்க்கத்தோட உச்ச ரகசியம் என்ன தெரியுமா? இது யோகம் பண்ணி வராது, மந்திரம் சொல்லி வராது, பூஜை புனஸ்காரத்துல வராது. இது சமயம் கூட இல்ல, இது அருளால மட்டும் நடக்கிற நேரடி ஆன்ம அனுபவம். 9 அப்போ நாம செய்ய வேண்டிய பெரிய தவம் எது? ஒரே ஒரு வார்த்தை, ஜீவகாருண்யம். பசிச்ச வயிற்றுக்கு சோறு போடுறது, அடிபட்ட உயிருக்கு மருந்து போடுறது, அழுறவங்கள துடைச்சு விடுறது. அதைவிட பெரிய தவம் வேற இல்ல. 10 வள்ளலார் கடைசியா உடைச்ச உண்மை, அருள்தான் கடவுள்னு சொன்னாரு. ஒளிதான் அருள், அருள்தான் சிவம். அந்த சிவம் எங்க இருக்கு? உன் உயிருக்குள்ள இருக்கிற சுத்த அறிவாயிருக்கு. 11 இந்த வழியில போனா என்ன கிடைக்கும்? சாவு இல்லாத உடம்பு, ஞான தேகம், அருட்பெருஞ்சோதியை கண்ணால பாக்குற அனுபவம். இந்த பிரபஞ்சம் முழுக்க சுதந்திரமா வாழ்ற நிலை, அழியாத பேரின்பம். 12 அதோட கடைசி நிலைக்கு பேரு என்ன? சுத்த சிவதுரியாதீதம். அங்க நினைவும் இல்ல, மறதியும் இல்ல, இருட்டும் இல்ல, வெளிச்சமும் இல்ல, நான் நீங்கிற பிரிவும் இல்ல, வெறும் அருள் ஒளியா கரைஞ்சு போற நிலை. 13 எல்லாத்தையும் ஒரே வரியில வள்ளலார் சொல்லிட்டாரு. உயிரை நேசி, கொல்லாதே, அருளாகு, ஒளியாகுடோட். 14 இதோட மறைபொருள் என்ன? மதத்தை தாண்டு, சடங்கை தாண்டு, தத்துவத்தையும் தாண்டு, அருள்ல நில்லு. அப்போ நீ மனுஷன் இல்ல, நீயே சிவமயம் ஆயிடுவ. என் அன்பு சொந்தங்களே, இது பேச்சுக்கு இல்ல, வாழறதுக்கு. இன்னியில இருந்து ஒரு உயிருக்காவது பசி ஆத்துவோம், ஒரு வார்த்தையாவது அன்பா பேசுவோம். அதுதான் வள்ளலார் கேட்ட வரம்.
எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. திருச்சிற்றம்பலம்.